இங்க 200 வருஷமா பூட்டப்பட்டிருந்த அறைக்குள்ள யாரோ ஒருத்தவங்க சலங்கை கட்டிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அதே டைம்ல இந்த பூசாரி இறந்து போறாங்க. இத பார்த்த எல்லாருமே அதிர்ச்சி ஆவறாங்க. இருந்தாலுமே இந்த நாகபஞ்சமி ஃபங்க்ஷனும் இந்த மானசி அம்மனுக்கு பூஜையுமே நிறுத்தக்கூடாது. இந்த பூசாரியுமே இந்த அரண்மனையில ரொம்ப வருஷமா பூஜை பண்ணிட்டு இருந்தவர் அவருக்கு இறுதி சடங்கு நல்லபடியா நடத்தணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்பன்னு பார்த்து கடவுள் வேஷம் போட்டுக்கிட்டு 2 பேரும் இந்த அரண்மனைக்குள்ள வராங்க. வந்ததுமே அந்த பெரியவர் முதல்ல போய் சேர்ந்துட்டாரு. பின்னாடியே இங்க இருக்க எல்லாருமே ஒவ்வொருத்தரா போய் சேரதான் போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலுமே அந்த பெரியவருக்கு இறுதி சடங்கையும் முடிச்சு அந்த மானசி அம்மனுக்கு பூஜையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அதே டைம்ல நைட் வெளியே போயிட்டு வந்த வேலைக்காரனா அங்க வேலை செய்யற வேலைக்காரமா, நீ நைட் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்த, எங்க போயிட்டு வந்தன்னு தெரியல, அதுக்கப்புறம் தான் பாம்பு உள்ள வந்திருக்கும், சோ நீ எங்க போயிட்டு வந்தன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா இவன் எதுவுமே சொல்லாம அங்க வந்து போயிடுறான். அந்த ஹீரோயின் கேட்டுறாங்க. தென் இந்த அரண்மனையில எப்பவுமே குடிச்சிட்டு இருக்க அபின்றவன் நம்ம எல்லாருமே சாமியோட சாபத்துக்கு ஆளாயிட்டோம், சோ இங்க இருந்து நம்ம வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப 2 பேர் இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் இங்க இருந்து போயே தருவேன்னு சொல்லிட்டு கார் எடுத்து கிளம்பிடுறாங்க. பட் வேகமா போயிட்டு இருக்காங்க. ஆனா நடுவுல ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து ரொம்பவும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பயத்துல காரை திருப்பும் போது ஆக்சிடென்ட் ஆயிடுது. சோ இப்போ எல்லாருமே ஹாஸ்பிடல்ல வந்து பாக்குறாங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க. ஆனா இவங்க வீட்ல இது எல்லாமே சாமி தான் செஞ்சிருமோ சொல்லிட்டு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் இந்த அபி மேல தான் ரொம்ப சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வீட்ல அவன் இதுக்கு எல்லாமே காரணம் இந்த வீடு வைக்க வந்தவன் தான் சொல்லிட்டு அவனை அடிக்க ஆரம்பிச்சான். அதை பார்த்த வீட்ல இருக்க எல்லாருமே புதுசா ஒரு பிரச்சனை உருவாக்காதான் சொல்லிட்டு இவனை திட்டி விட்டுறாங்க. பட் அப்பன்னு பார்த்து ஹாஸ்பிடல்ல இருந்து கால் வருது. ஆக்சிடென்ட் ஆன 2 பேர்ல ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, ஒருத்தவங்க மட்டும் சீரியஸா வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவரும் போலீஸ் கிட்ட சொல்லும்போது கடைசியா நாங்க மானசி அம்மனை தான் பார்த்தோம்னு சொல்லிட்டு இறந்து போறாங்க. அதை கேட்ட எல்லாருமே ஷாக் ஆவறாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மானசி அம்மனை தான் பார்த்துட்டு காமிக்கிறாங்க. அண்ட் இவரும் வாக்குமூலம் கொடுத்துட்டு இறந்து போறாங்க. இந்த விஷயம் வீட்ல தெரிஞ்சதுமே எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த மானசி அம்மனுக்கு வேற ஒருத்தரை வச்சு தான் பூஜை பண்ணிருப்பாங்க. அவரும் இதை கேட்டுட்டு இனிமேல் இந்த பூஜையை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பயத்துல அங்க இருந்து கிளம்பிடுறாரு. சோ இப்போ இங்க இருக்க எல்லாருமே அம்மனுக்கு எப்படி பூஜை பண்ணதுன்னு சொல்லிட்டு தயக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அபி வந்து இனிமேல் இந்த அம்மனுக்கு நானே பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட வீட்ல இருக்க எல்லாருமே சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா இவன் நீங்க எத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாலுமே இனிமேல் அம்மனுக்கு நான் தான் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு பூஜையை ஆரம்பிக்கிறான்.